ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் இத்தனை நாளா பொறுமையா நீ என்ன செய்யறன்னு பார்த்து முடிச்சு இப்போ என் ஆட்டத்தை தொடங்கிட்டேன். இத்தனை நாளா உன் வாழ்க்கையில யார் யார் என்னென்ன ஆட்டம்லாம் போட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே முடிவு கட்டவும் முற்றுப்புள்ளி வைக்கவும் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்குமாக தான் நான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன் என் செல்வமே. நீ எதிர்பார்த்த அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கும்படி உன்னை நோக்கி ஒரு பெண்ணை அனுப்பி வைக்க போகிறேன். அந்த பெண்ணின் மூலமாக அவள் ரூபத்தில் வந்து உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்ய போகிறது நான் தான். நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கைக்கே திருப்பு முனையாக அமையப்போகுது. இத்தனை நாளாக என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த உன் புத்திக்கு இந்த உலகத்தில் நீ தான் பெருசு, உன்னை தவிர உயர்ந்தது ஏதுமில்லைன்னு உரைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்த போகிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறது போல இப்போ உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க தான் போகுது. அது எல்லாத்தையும் வரவேற்க நீ தயாராக என் செல்வமே. வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது பெருசாக வேற எதையுமே யோசிக்கிறதோ இறைபக்தியை நினைப்பதோ கூட மனிதர்களுக்கு வரமாட்டேங்குது. ஆனால் இப்போ கஷ்டம், கவலை, பிரச்சனை, சிக்கல், பண கஷ்டம் வந்தவனே மட்டும் முருகா முருகான்னு எல்லாரும் என்னை தேடி வர்றீங்க. பரவாயில்ல, அதை நான் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்கிறது கிடையாது. மனிதர்களுக்கு எப்போதுமே பயம் வரும்போது தானே பக்தியும் அதிகமாகுது. ஆனால் என் பிள்ளையான நீ இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்க. எப்போவுமே நீ என்னை மறக்க மாட்ட, ஆனால் எப்போதாவது என்னை மறந்துடுற. பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்பவும் தினமும் ஒரு நாளைக்கு பலமுறை முருகா முருகான்னு என்னை மனசில் நினைக்கிற என் அன்பு பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக நீ வாழும்படி நான் அன்பை கொடுத்து அரவணைக்க போகிறேன். வாழ்க்கை இத்தனை நாளாக உன்னை சிதறடிச்சதெல்லாம் முடிவுக்கு வரும். நீ அன்பை தேடுற, அழகா வாழணும் நினைக்கிற. அப்படி இருக்கும்போது எந்த இழப்பும் உன்னை நோக்கி வர நான் அனுமதிக்க மாட்டேன். தனிமை இல்லாத தன்னம்பிக்கையோடு கூடிய வார்த்தைகளை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு ஆறுதலோடு பேசக்கூடிய இந்த முருகனை நோக்கி ஓடிவா. உனக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறேன், ஆறுதலையும் அரவணைப்பையும் அள்ளி கொடுத்து நீ நினச்ச விஷயங்களையும் கூட அழகாக நடத்தி முடிப்பேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும், இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் மனசளவில் தைரியமாக இருந்து என்னையே நின. ஏதாவது ஒரு வடிவத்தில் என்னுடைய உதவியை நான் உனக்கு செய்வேன்னு சொன்னது போலதான் இப்போது இந்த பெண்ணின் ரூபத்தில் நான் உன்னை நோக்கி வரப்போகிறேன். இறை பக்தியும் தெய்வ பக்தியும் கொண்ட இந்த பெண் தான் உன் வாழ்க்கையவே மாற்ற போகிறா. அவள் உனக்காக என்னென்ன செய்கிறாங்கிறத நான் சொல்கிறேன். இப்பொழுது எதுவுமே மாறலையே நினச்சி வருத்தத்தோடு இருந்த உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றப்போவது அந்த பெண் தான். உன் வாழ்க்கையை மட்டும் நீ மன உறுதியோடு வாழ தயாராக என் செல்வமே. இன்று முதல் இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு இனிய நாளாகவே இருக்கும்னு நம்பிக்கவே. அப்பா முருகா, மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எந்த விஷயமே என் வாழ்க்கையில் மாறலையே, எந்த விஷயமே சரியாக நடக்கலையே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு வழிகாட்டுங்க, எல்லாத்தையும் சரியாக நடக்கிறதுக்கு எனக்கு துணை செய்யுங்கன்னு நீ கருணை பொங்கி வழியும்படி கண்ணீர் உருக வழிந்து கேட்டதால் தான் உனக்கான மாற்றத்தை செய்வதற்காக இந்த பெண்ணுருவத்தில் வருகிறேன் என் செல்வமே. உன்னை சுற்றி நான் பல விஷயங்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போது தான் அது எல்லாமே உன்னை வந்து சேர்ந்து உன் வாழ்க்கையை முழுமையானதாக மாற்ற போகுது. இந்த ஊரும் உலகமும் உன்னை பயமுறுத்தினாலும் என் நாமம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். இந்த உலகத்திலையும் உன் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் மாறப்போகுது. நீ ஏணிப்படியாக இருந்த காலம் போய் இப்போது நீ ஏணிப்படியில் ஏறும் காலம் வந்துடுச்சு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நீ எதுக்காகவோ உதவி செஞ்சு நீ ஏனியாக இருந்திருக்க. உன் மேலே ஏறி போய் எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையை நினச்சது போல் வாழ்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட உன்னையவே இப்போது ஏணிப்படியில் ஏற்றி விட்டு உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கும் மாற்றுறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. எதுவுமே நடக்கலை, நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை, ஒன்றும் கிடைக்கலன்னு எதிர்மறையாக யோசிக்காதே. நிச்சயமாக நடக்கும் நடக்கும் நீ நம்பிக்கையோடு நினைக்கும் போது நீ நினச்சது நிறைவேறுவதற்கான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தானாகவே வந்துடும். வேலும் மயிலும் துணை என்பதை ஒரு நாளும் மறவாதே என் செல்வமே. உன்னை கஷ்டப்படுத்தினவங்க,
உனக்கு ஏமாற்றத்தையும் காயத்தையும் கண்ணீரையும் கொடுத்தவங்கன்னு எல்லாருமே இப்போது உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படியும் உன்னை தேடி ஓடி வரும்படியும் நான் செய்ய போறேன். நீ தோல் சாஞ்சு அழுகிறதுக்கும் உன் கஷ்டங்களை சொல்லி புலம்புறதுக்கும் யாருமே இல்லை. உனக்குன்னு நல்லது நினைக்கவும் செய்யவும் ஒருத்தர் கூட இல்லைன்னு எத்தனை முறை நீ வருத்தப்பட்டிருக்க. அது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய, சமாதானத்தோடு தரக்கூடிய, சந்தோஷத்தை வரக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரையாவது உனக்கு பிடிக்கலைன்னா அமைதியாக அவர்களை விட்டு விலகிப்போ. அல்லது யாராவது ஏதாவது தவறு செய்யும் போதோ தப்பு செய்யும் போதோ அவங்க மேலே நீ கோபப்படுறதாலையும் அவர்களை வெறுப்பதாலையும் அங்கே முதல்ல பலியாகிறது உன்னுடைய நிம்மதி தானே. ஒரு விஷயம் தப்பாக நடக்கும்போது நீ கோபப்பட்டு கத்தினாலும் அதற்கு பிறகு அதை யோசிச்சு யோசிச்சு மன நிம்மதி இல்லாமல் நீ தவிக்கிறத என்னால் பார்க்க முடியலை. எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பொறுமையாக சமாளிக்க பாரு. முடியாத கட்டத்திலும் அதை அமைதியாக எடுத்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய். நீயாகவே கத்தி கடுப்பாகி உன் நிம்மதியை கெடுத்துக்காதே என் செல்வமே. இப்போ நீ எதற்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். அதை சீக்கிரமே சரி செஞ்சு நீ சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வாழ்றத பார்க்கறதுக்காக நானே உன் வீட்டுக்கு வரப்போறேன். என்னை அழைப்பாயா? உன் மகனாக நான் வரணும்னு தானே நீ எதிர்பார்த்த? நிச்சயமாக வருவேன். உன்னை அம்மா என்று அழைப்பதற்காக ஆனந்தத்தோடு காத்திருக்கும் இந்த முருகப்பெருமான் என்னை அள்ளி எடுத்து நீ கொஞ்சுவன்னு நான் ஆவலாகத்தான் இருக்கிறேன். உற்றார் உறவினர்னு எல்லாருடைய நல்லத்தையும் எல்லாருடைய மகிழ்ச்சியையும் பற்றி நீ யோசிக்கிற. ஆனால் உன்னுடைய சந்தோஷம் என்ன செஞ்சா உனக்கு பிடிக்கும், நீ என்னவெல்லாம் ஆசைப்படுவன்னு உனக்காக இங்கே எதையுமே நினச்சி பார்க்க யாருமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காகலாம் நீ வருத்தப்பட வேணாம். உனக்கான எல்லாத்தையும் சிந்திக்கிறதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் செஞ்சு தர்றதுக்கும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் மனசில் இருக்க கவலைகளை துடைத்து கண்ணீரை துடைத்து உனக்கான எல்லா சந்தோஷங்களையும் நிச்சயமாக தருவேன் என் செல்வமே. எப்பவுமே யார் மீதும் நீ கோபம் கொள்ளாதே. யார் மேலையும் தீராத வெறுப்பு கொண்டு அவங்கள பார்க்குறதையே நினச்சி எரிச்சல் அடையாதே. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலுமே கூட அதற்கு பிறகு அதை மறந்துடணுமே தவிர அவங்க மேலே கோபப்படுறதும் அதை நினச்சி வெறுப்படைவதும் அவசியமில்லை. ஏன்னா உன்னை அவமானப்படுத்தினவங்க உன்னுடைய கோபத்திற்கும் வெறுப்புக்கும் கூட தகுதியற்றவர்களாக இருக்காங்க. என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னுடைய குணமும் மனசும் உன்னுடைய செயலும் சிந்தனையும் எல்லாமே நல்லதுன்னு எனக்கு தெரியும். எல்லா வழிகளையும் கடந்து வாழ பழகிக்கோ என் செல்வமே. இத்தனை நாளா உன் கஷ்டங்களை பற்றி தானே நீ பேசிக்கிட்டு இருந்த. இப்போது கஷ்டங்களை போக்கி களிப்பை தருவதற்கு இந்த முருகன் நான் வந்துட்டேன். சவால்களை சந்திச்ச உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை தருவதற்காக தான் நான் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா தீமைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நன்மைகளை தருவதற்காக நான் வரப்போகிறேன் செல்வமே. உன்னுடைய சந்தோஷமும் செல்வமும் உன்னுடைய அமைதியில் தான் இருக்குது. எப்போவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக அமைதியாக இருக்க பழகு. இப்போவே கூட உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உனக்கு தெரியாமையே வந்துடுச்சு. முன்னெல்லாம் எதுக்கெடுத்தாலும் நீ கண்ணு கலங்குவ, அழுகுவ, நிறைய பேர்கிட்ட உன் கஷ்டங்களை சொல்லி புலம்புவ. ஆனால் இப்போது இதெல்லாம் இல்லைதானே. நீ எதுக்கெடுத்தாலும் அழுகிறத குறைச்சிக்கிட்ட, புலம்புறதையும் விட்டுட்ட. ஆனால் எதையாவது நினச்சி பயப்படுறத மட்டும் இன்னும் நிறுத்தவே இல்லை. எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் ஒரு தயக்கம். முதல்ல மனசை அமைதிப்படுத்து. அமைதியான சூழ்நிலையில் அனுமதியின்றி உனக்கே தெரியாமல் சில நினைவுகள் உன்னை ஆட்கொள்ளும் போது நீ ஏன் அதில் மூழ்கி போய் கவலைப்படுற? உனக்கு பல முறை வாழ்க்கையில் எதை நினச்சும் கவலைப்படாத, எதுக்காகவும் கஷ்டப்படாத, எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உனக்கு வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்தது, அதில் உனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு நல்லா யோசி. என் அன்பு பிள்ளையே, உனக்காக எல்லாத்தையும் சரியாக்கி தர்றதுக்கு இந்த முருகன் நான் இருக்கேன்ற நம்பிக்கை எப்போவுமே உனக்குள் ஆழமாக இருக்கட்டும். கடந்த கால நிகழ்வுகளுக்கும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களுக்கான உரிய மனிதர்களையும் நீ சிந்திக்கவோ அவர்களை பற்றி யோசிக்கவோ வேண்டாம்.
நாளைக்கு நீ என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கவனமாறு. இந்த நொடியிலிருந்து அது அடைவதற்காக திறமையாக செயலாற்று. நாளைக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறியோ, நாளைக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ, அதற்கான செயல்களை இன்று செஞ்சால்தானே நாளைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என் துணையோட உன் வாழ்க்கையில் நீ எழுந்து வா. நீ நினச்சதையெல்லாம் மிக சிறப்பாக உனக்காக, உனக்கு துணையாக நான் இருந்து நடத்தி முடிப்பேன். ஓ முருகா.